Question number 16 RX available. So என்ன சொல்லிக்கிறோமா question number 6ல question number 6 ஓகே. என்ன கொடுத்துக்கிறான்னா sin theta equal to a square minus b square divided by a square plus b square. இதுதான் sin theta ஓட வேல்யூ. சரி கொஸ்டின் கேட்டது என்னன்னா அதர் trigonometry ratio என்னன்னு கேட்கும். அதர் trigonometry ratio என்னன்னு கேட்கும். சரி, இப்போ as per ஃபார்முலா படி sin theta ஓட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் divided by opposite divided by hypotenuse. அப்போ ஆப்போசிட் வேல்யூ யாரு? இவன் ஆப்போசிட் வேல்யூ, இவன் வந்து hypotenuse வேல்யூ. கரெக்டாமா? ஸோ அப்போ என்ன ஆகுது? அப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுறீங்க. அப்போ யார் யார் எங்கே இருக்கிறானோ அவனை வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். கரெக்டாமா? அப்போ ஆப்போசிட் எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் hypotenuse a square plus b square. நமக்கு தேவைப்படுற வேல்யூ அட்ஜஸ்ட்மென்ட் வேல்யூ நமக்கு தேவைப்படும். அப்போ என்னாச்சு? இது a, இது b, இது c. இவன் வந்து 90 டிகிரி, இவன் வந்து என்னது 90 டிகிரி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அட்ஜஸ்ட்மென்ட் வேல்யூ வேணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா பித்தகரஸ் தேற்றப்படி hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent square. ஆப்போசிட் ஸ்கொயர் என்னமா? இவன் வந்து ஆப்போசிட் நம்ம வேல்யூ எடுக்கணுமா? இவன் ஆப்போசிட்டு, இவன் வந்து ஹைப்போடென்யூஸ், இவன் யாரும் தெரியல, ஆனால் அவங்க வந்து adjacent நம்ம கீழே. சரி, இப்போ சொல்கிறாங்க இங்கே என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன கிடைக்குது? ஆப்போசிட் வேல்யூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent square plus adjacent square. அப்போ என்னாச்சு? இந்த b equal to இங்கே என்ன கிடைக்கும்? a power 4 plus b power 4 plus 2a square b square இங்கே கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? a power 4 plus b power 4 minus 2a square b square plus adjacent square கிடைக்கும். கரெக்டாமா? அப்போ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா a power 4 இருக்கலாம், a power 4 இருக்கலாம், b power 4 இருக்கலாம், b power 4 இருக்கலாம். பட் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருது? 2a square b square equal to minus 2a square b square. சார் ஆனா a square a to the power 4 b to the power 4 விட minus 2ab 2a square b square plus 2a square b square தான் சார் கேன்சல் ஆகும். இங்கே என்னமா சைன் இருக்குது? ஈக்குவல் சைன் இருக்குதுன்னு. ஈக்குவல் சைன் இருந்தால் சேம் சைன் இருந்தால் தான் கேன்சல் ஆகும். அது என்ன மீனிங்? இங்கே a power 4 இங்கே வந்து என்ன ஆகும்? மைனஸ் a power 4 ஆகும். b power 4 இங்கே வந்து என்னது? மைனஸ் b power 4 ஆகும். அது இந்த டைம் இங்கே என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். புரியுதா? அதனால ஈக்குவல் சைன் இருக்கும்போது சேம் சைன் இருந்தால் கட் பண்ணலாம், ஆப்போசிட் சைன் இருந்தால் கட் பண்ண முடியாது. அப்படி உனக்கு டவுட் இருந்தால் நீ வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே வேணால் நீ கொண்டு மூவ் பண்ணிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணிக்கோ. சரியா? சரி, அப்போ இந்த மைனஸ்ங்கிறது என்ன ஆகும்? இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிருமா? அப்போ என்னாச்சு? adjacent square equal to 2a square b square plus 2a square b square. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 4a square b square. அப்போ adjacent value என்ன? adjacent value is equal to 2ab. adjacent value என்ன? 2ab. அப்போ adjacent value நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2ab. இதுதான் நம்ம எழுதணும். இப்போ என்ன கேட்குறான்? அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்ன கேட்குறான்? இப்போ சைன் தீட்டா ஒரே நிமிஷம் கீழே வாங்க சார். வரணும் சார் அந்த மைனஸ் சிம்பிள் எங்க சார் போச்சு? எங்கடா மைனஸ் சிம்பிள் இருக்குது? எங்க இருக்கு சொல்லு பார்க்கலாம். minus 2a square b square. அதான் இங்க என்ன ஏரோ மார்க் போட்டுருக்கோம். இங்க ஏரோ மார்க் வரும்போது என்ன ப்ளஸ் ஆகாத மைனஸ். ஓகே சார். 2ab இருக்குது. இந்த மைனஸ் 2ab இங்க வந்து ப்ளஸ் ஆயிரும்ல. அதன ப்ளஸ் போட்டுக்கறேன் இந்த இடத்துல. ஓகே சார். இப்போ adjacent square இங்க இருக்குது. adjacent square அப்படியே தான் வச்சுக்கிறேன். adjacent square எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதே இடத்துல ஃபிக்ஸ்டு ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அதனால ப்ளஸ் வச்சுக்கிறேன். மற்றபடி என்னது? இது இங்க மூவ் ஆறனால இது ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ 2a square b square plus 2a square b square. அதுதான் இங்க என்ட்ரி பண்ணிக்கிறேன். கரெக்டாமா? சார். வேற என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க. மூவ் பண்ணலாமா?
டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி சரி, இப்போ சைன் தீட்டா வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லா வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்னென்ன வரானுங்க அந்த வேல்யூஸ் ரஃபாக போட்டுக்கலாம். அப்போ எல்லா ஃபங்க்ஷனும் ஈஸியாக எழுதிடலாம். இவன் என்ன கிடச்சிக்கிறான்? இவன் வந்து 2ab கிடச்சிக்கிறான். இவன் a² + b². இவன் a² - b². சரியா? அப்போ சைன் தீட்டா எழுது. அடுத்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அட்ஜசன்ட் பை ஹைப்போதினியஸ். tan theta. Tan theta என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். நீங்க சொல்ல பார்க்கலாம். Tan theta என்னது? ஆப்போசிட் பை adjacent. That is equal to opposite value என்ன அப்படின்னா a² - b². adjacent value என்ன 2ab. கரெக்டாமா? இல்லை டவுட் இருக்குதா? நான் என்ட்ரி பார்த்துங்க. இது ஆப்போசிட், இவன் வந்து adjacent. ஏன்னா ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவன் வந்து ஹைப்போதினியஸ். சரி, அடுத்தது யார் கிடைக்கும்? tan கிடைக்கிறோம் கொசிகன். கொசிகன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? இங்கே தான் டீட்டா இருக்கிறாங்க, வேற எங்கேயும் இதுதான் டீட்டா. அப்போ கொசிகன் டீட்டா ஃபார்முலா என்ன? ஹைப்போதினியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் ஈக்குவல் டு ஹைப்போதினியஸ் வேல்யூ என்ன? a² + b² டிவைடட் பை a² - b². கரெக்டாமா? சீக்கன் டீட்டா. சீக்கன் டீட்டா ஃபார்முலா என்ன? ஹைப்போதினியஸ் டிவைடட் பை adjacent. Hypotenuse a² + b². Adjacent value 2ab. Abhinancy divided by 2ab. Tan theta. Tan theta equal to என்ன கிடைக்கும்? Opposite divided by adjacent. Opposite value என்ன? Opposite a² - b² நினைக்கிறேன். a² - b². Abhinancy sorry, tan theta போட்டு cot theta அது. cot theta கூட tan theta போட்டு cot theta. அப்போ இதனோட ஃபார்முலா ரெசிப்ரோக்கல். adjacent by என்னது? ஆப்போசிட்டா? ஆப்போசிட்டு. அப்போ adjacent வேல்யூ ஆல்ரெடி தெரியுது 2ab. அப்போ 2ab டிவைடட் பை ஆப்போசிட். ஆப்போசிட் வந்து a² - b². இதுதான் நம்மளுடைய ஆன்சர். என்ன டவுட் இருக்குதுமா? அனு எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார். அப்போ ட்ரை பண்ணி போட்டுடலாமா? இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் போட்டுடலாமா?